வணக்கம் நேர்களே, கார்டியா அட்வான்ஸ் ஜிஞ்சலி ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஸோ ஹை ஸ்வேதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் ஃபைன். ஸோ வி ரியலி வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் த ஷோ. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து கமலா ஆரஞ்சு பச்சடி அப்படிங்கிற ஒரு ரெசிபி ஒன்று பண்ணுறோம். நேர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களோட இந்த ரெசிபியை பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடலாம், நேர்களுக்கு நோட் பண்ணிக்கிட்டோம். கமலா ஆரஞ்சு தொலியை பொடியாக நறுக்கினது, மஞ்சத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு, புளிக்கரைசல். ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக வந்து நான் வந்து கார்டியா அட்வான்ஸோட நல்லெண்ணெய் நான் எடுத்துக்கிறேன் நான். ஓகே. நல்லெண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு நாளில் காலியாகிற விஷயம் கிடையாது. ஸோ இது நிறைய நாள் இருந்து நம்ம சாப்பிட்றனால வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக. எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணி? இது வந்து ஆக்சுவலாக டெஃபினட்டாக ஒரு 1 வீக்குக்கு தாங்கும். பட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது பெட்டர் இப்போ இருக்கிற என்விரான்மெண்டல் சுச்சுவேஷனுக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு கமலா ஆரஞ்சு, இப்போ நம்ம எவ்வளவோ ஆரஞ்சஸ் இருக்குது மார்க்கெட்டில். இதுதான் வந்து நான் சொல்கிற கமலா ஆரஞ்சு, நார்மலாக நம்மளுக்கு அந்த காலத்தில் கிடைக்கிற கமலா ஆரஞ்சு. ஸோ இதை வந்து அப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த தொலியை எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பல பேக்கிங் ரெசிபீஸுக்கு இது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு ஃப்ரூட் அப்படிங்கிறது இந்த ஆரஞ்சு. இந்த ஆரஞ்சு தொலியை வந்து எந்த அளவுக்கு அதை ஆக்சுவலாக சர்க்கரையில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மார்மலேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ட்ரையாக இருக்கிறத வந்து நம்ம ப்ரெட்லேயும் கேக்லேயும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே, எனிவே இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து இந்த ரெசிபிக்கு இந்த கொஞ்சம் கடலைப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து கிரைண்டிங்க்கு நம்ம வச்சுக்கலாம் நம்ம அரைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ வந்து நான் வந்து இந்த ஊற வச்ச வெந்தயத்தோட நியூட்ரிட்டிவ் வேல்யூவை பார்த்து, ஆரோக்கிய சத்தை பார்த்து அது உண்மையிலே நான் ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். அதாவது வெந்தயம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கைக்கு பிடிக்குதோ அந்தளவு கையளவு நீங்கள் எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஈவன் 2 நாள் 3 நாள் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு நாள் வெளியில் ஊறட்டும், உங்கள் கவுண்டர் டாப்பில் கிச்சன்லேயே ஊறட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதை எத்தனை நாளுக்கு வேணாலும் அதை ஊற வைக்கலாம். ஊறின வெந்தயத்தை யூஸ் பண்ணலாம். இட்லி மாவுக்கு யூஸ் பண்ணலாம், சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் அதுக்கு பண்ணுறதுக்கு. நல்லா கொதித்து இதுலேருந்து எண்ணெய் வந்து கசிஞ்சு வெளியில் வர ஸ்டேஜ் தான் உங்களோட ரெடியான ஸ்டேஜ். ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த மோஸ்ட் ஆஃப் த கடலைப்பருப்பை எடுத்து நம்ம அரைக்க எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது இந்த வெந்தயத்தை வந்து நல்லா ஊறின வெந்தயங்கிறனால ஏன்னா இதை வந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே. கொஞ்சம் இந்த சூட்லேயே இதை ஓகே. இதை வந்து நம்ம கொரகொரன்னு நம்ம அரைச்சிக்கலாம் அதை. ஓகே. ஓகே, ரெடியா? நல்லா பவுடர் ஃபார்ம். ஸோ இதை இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதை. ஸோ இது தனியாக இருக்கட்டும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இன்பிட்வீன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க வந்து இப்போ நம்ம இதுலேருந்தே கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கலாம் நம்ம. கடுகு.
நீங்கள் சமையல் பண்ணுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் ஓகே. ஸோ கடுகு, இந்த ரெசிபிக்கு வேண்டிய அளவு கடுகு. ஓகே. எவ்வளோ டீஸ்பூன்? ஒரு 1.5 to 2 டீஸ்பூன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. இதில் வந்து நம்ம அஃப்கோர்ஸ் இந்த கடுகு ஆட் பண்ண போகிறோம். மஞ்சப்பொடி, சால்ட்டு. ஓகே. அதுக்கணுங்க எவ்வளோ டீஸ்பூன்? சால்ட் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு பிடிச்ச அளவு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ, அந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். அது ஓ சரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த புளிக்கரைசல். இது வந்து நல்ல ஒரு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அதை. ஓகே. இதில் வந்து இந்த ஆரஞ்சை ஆட் பண்ணிடலாம். ஆரஞ்சு துளி. இது ஆல்ரெடி கொஞ்சம் கசப்பு இருக்குனால ரொம்ப அதை போட்டு வதக்கலாம் வேணாம். ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் அந்த ஆரஞ்சோட டேஸ்ட் நல்லா தானே இருக்கும். ஆமாம். ஸோ இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் இட் அந்த பாடியில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நம்ம கார்னிஷிங் வச்சோக்க நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அதை பார்த்தீங்கன்னா நல்லா கதன்னு கொதிச்சிட்ருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆட் பண்ணால் ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்கிறத பார்த்து. டேஸ்டினோ. ஸோ இப்போ வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்லி திங் இஸ் தேவாமிர்தமாக இருக்கிறதுக்கு தயிர் சாதம் தான். ஸோ அதனால் தயிர் சாதம் அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு ப்ரெட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. பெருங்காயம் கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரை ரொம்ப மாஸ்க் பண்ணாமல், காரம் உங்களுக்கு வேணும்னா லேசாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது போதும். சரியா? தென் நம்மளோட இந்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கணும். இதில் இதை வந்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ நம்மளுக்கு திக்கனிங்க்கு வேணுமோ அந்தளவு நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஆட் பண்ணும்போது அதாவது பொதுவாகவே ஸ்வேதா ஒரு ரெசிபியில் வந்து அந்த இன்க்ரீடியன்ட் இருக்குது. பட் ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இதுவும் மாறுறதுனால நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதோட பிஹேவியரை பார்த்து தான் வாட்ச் த ப்ராசஸ் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது ஓகே நான் இவ்வளோ அரைச்சிருக்கேன் ஆட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னாக்க அது வந்து இந்த போர்ஷனுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சாம்பிளுக்கு வந்து கொஞ்சமாக கூட பண்ணலாம். ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் ரெசிபியை மாடிஃபை பண்ணிக்கணும். மாடிஃபை இன் த சென்ஸ் தட் அந்த போர்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ இதை அப்படியே இதில் ஆட் பண்ணி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா எப்படி சூப்பராக இருக்குது இல்லையா? ஆமாம். லைட் மவுத் வாட்டரிங்காக. கண்டிப்பாக இதாச்சும் இது ஃபுல்லாகவே சாப்பிட்றலாம். நீங்களும் நானும் உட்காந்து சாப்பிட்றோமா? ஓகே. ஸோ இட் இஸ் டன். அதனால் இந்த லாஸ்ட்டில் இதை ஆட் பண்ணோன்னே பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆயிடுச்சுது. ஸோ இப்போ நம்ம எப்படி பிளேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ நான் வந்து இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே. இதை இதில் எப்படி சர்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான கர்ட் ரைஸ். இந்த கர்ட் ரைஸை இதில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அதை ஸோ இதில் ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த இதெல்லாம் போட்டனால இந்த வாட் இஸ் இட் இந்த கார்னிஷிங் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ஃப்ரூட்டி எக்ஸாட்டிக்காக மாதிரி தான் அது இருக்கும். ஏன்னா இதுவும் ஆரஞ்சு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு இது வரனால ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அது. ஸோ அதனால் வந்து டெஃபினெட்லி வில் டேஸ்ட் இட் அண்ட் சி ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி ப்ரெட்டை சர்வ் பண்ணணுன்னாலும் இதை எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ
ஜஸ்ட் லைக் தட். ஓகே, எதர் டோஸ்டட் பிரெட் ஆர் அந்த மாதிரி வந்து இதுலேயே அப்படி வச்சு ஜாமுக்கு பதிலாக ஹெல்தியாக வந்து நம்ம உட்காந்து சிம்பிளான ஒரு ரெசிபி வீட்டிலே பிரெட் அண்ட் ஜாமுக்கு பதிலாக இது வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஹெல்த் சைட்ஸ்லேயும் ஹெல்த் ஆர்டிகல்ஸ் என்ன போடுறாங்க, பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸ்வீட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதீங்க, ஒரு சேவரி பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்தியர் அப்படின்ட்டுனா நிறைய ஆர்டிகல்ஸ் வருது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அண்ட் வி கேன் கீப் இது வந்து சேவரி அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கருவேப்பிலையை கூட இதில் வச்சிடலாம் ஒரு இண்டிகேஷனுக்கு. ஓகே, ஸோ ஐம் ஷுர் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். இதை எப்படி இருக்குன்ட்டுன்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாவி வந்து இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் இந்த இது சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. டேங்கி ஃப்ளேவர் எல்லாமே ஒரு கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் கரெக்டாக. ஆமாம், ஒரு ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் கரெக்டாகவும் இதாக இருக்குது. ஒரு ஹெல்த்தியாக வந்து உட்காந்து ஷார்ட் டைமில் உட்காந்து வீட்டில் செய்யணும். இதுனா இது மஸ்ட் ட்ரை தான். அதுவும் இல்லாமல் நம்மளால ஸ்டோரும் பண்ணிக்க முடியும். ஏதாவது ட்ராவல்னா கூட வந்து உட்காந்து பிரெட்டும் இதுவும் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். இல்லை உட்காந்துட்டு ஏதாவது கர்ட் ரைஸ் வாங்குகிறோம், தொட்டுக்க எதுவுமே இல்லை அப்படின்னா இதை வந்து இது பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம். டெஃபினெட்லி. ஸோ இது ஆக்சுவலாக ஈவன் ஹாட் ரைஸோடையும் தொட்டு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் பிடிச்சா நெய் ஊற்றிக்கோங்க, இல்லை நல்லெண்ணெய் நம்ம கார்டியா அட்வான்ஸோட ஜிஞ்சிலி ஆயிலாக இருக்குது அதை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சோண்டு சாதம் ஒயிட் ரைஸ் ஹாட் ரைஸோட இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதத்தோட குழுன்னு சாப்பிட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும். ஸோ ஐம் ஷுர் நீங்கள் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு மிஸ் கலா இந்த ரெசிபியை நம்மளுக்கு ஷேர் பண்ணது. அண்ட் ஸோ அதனால் ஐ ரியலி லவ் திஸ் ரெசிபி, அதனால தான் அதை நான் ரீக்ரியேட் பண்ணேன் இதில். ஸோ அதனால் நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். And thank you so much for joining on this show. Very thank you so much. Thank you. Nandri, vanakkam.